இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா E0 செல்லுக்கும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது கேசி இல்லையா? அப்ப கேசி வந்து கேட்டுக்கிறாங்க. E0 செல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி E0 செல் அண்ட் கேசி? E0 செல் which is equal to 2.303 RT divided by NF log KC ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து E0 செல்லுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா E0 செல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.46 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2.303 RTF இது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0.0591 வந்து கிடைக்கும். இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது? 2 எலக்ட்ரான். காப்பர் 2+ மாறி இருக்குது. அப்போ என்ன இருக்கு பாரு, இது 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்குது. அப்புறம் 2 AG வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு 2 AG வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இன்ட்டு நமக்கு வந்து log KC நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா log KC தான். அப்போ log KC which is equal to 0.46 into 2 divided by நமக்கு என்ன 0.0591 இல்லையா? அப்போ which is equal to நம்ம 46 வந்து நம்ம 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 0.92 divided by 0.0591 அப்போ which is equal to அப்போ என்ன 15.56 வந்து கிடைக்குது. 15.56 வந்து வருது. அப்போ KC which is equal to anti-log of 15.56 இல்லையா? அப்போ what is the anti-log value of 0.56? அப்போ 0.56 நமக்கு வந்து anti-log பார்த்தா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3.55 வந்து வருது. ஓகே, அப்போ 3.55 into 10 to the power of 15. அப்போ அந்த ஹோல் நம்பர் நமக்கு என்னன்னா பவருக்கு வந்து போயிடும். அப்போ 0.56 மட்டும் நம்ம வந்து ஆன்டிலாக் பார்த்தா போதும் இல்லையா? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசி வேல்யூ. அப்போ நமக்கு வந்து E0 வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கேசி வந்து கண்டுபிடிச்சிடலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரவா மெமரி பண்ணிக்கணும். ஓகே.